அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையட்டும். இன்றைய நாளிலும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு ஒரு இடைப்பட்டு பேசுகிறவர். ஆமென். கடந்த மாதங்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உங்களை கொழுமையான பதார்த்தங்களினாலே மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லி, அப்படியாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை கொழுப்பான பதார்த்தங்களினாலே மகிழ்ச்சியாக்கி நடத்தினார். மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் அப்படியாய் நடத்தினார். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு அவர் இடைப்படுவாராக. இந்த மாதத்திலும் கர்த்தர் அவர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாய் நம்மத்திலே காணப்படுகிறது. பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டதான வார்த்தை எரேமியாவின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமையா. எஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ். கடந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உங்களை கொழுப்பான பதார்த்தங்களாலே மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லி, உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களினாலே மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி என் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த மாதத்திலும் என் தேவனாய் கர்த்தர் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறேன். தோய்ந்த ஆத்துமாவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவற்றை நன்மையினாலே நிரப்புகிறாராம். அல்லேலூயா, ஜீசஸ். நான் தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன். ஆண்டவரே, கடந்த மாதத்துல இருந்தே நீங்க இந்த ஆத்மாவை குறித்து தானே பேசிக் கொண்டிருந்தீங்க, ஏன் மறுபடியும் இந்த மாதத்துல இந்த ஆத்மாவை குறித்து பேசுகிறீர்கள் என்று சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், நம்முடைய ஆத்மாவை நம் தேவனாகிய கர்த்தர் மிகவும் நேசிக்கிறாராம். இந்த ஆத்மா என் கர்த்தருக்கு விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 103ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறான். காரணம் என்ன? இந்த ஆத்மா கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கிறபடியினாலே என் கர்த்தர் இந்த ஆத்மாவை மிகவும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆத்மாவை கர்த்தர் நேசிக்கிறபடியினாலே அவர் உங்களையும் என்னையும் அவர் மிகவும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆத்மா என் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராய் காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆத்மா தான் தேவனிடத்தில் எப்போது பேசுகிறதான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் நடந்தாலும் படுத்தாலும் நித்திரை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் இந்த ஆத்மா அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என் மகன் இந்த வேலையை செய்யலாம், என்னுடைய இந்த மகன் உங்களை நினைச்சு பாடிட்டு இருக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்குமா. நம்ம தூங்கும் பொழுது கூட இந்த ஆத்மா இயேசுபா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ரிப்போர்ட் பண்ணுமா? அந்த சிந்தையில நம்ம தூங்கும் போது நம்முடைய சிந்தையில என்ன ஓடுது, என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்றத இந்த ஆத்மா தான் இயேசுபா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், தேவனிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கும். நான் தூங்கும் பொழுது கூட தேவனை துதிப்பேன் என்று சொன்னால், நான் தூங்கும் போது கர்த்தருடைய வார்த்தை தியானித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால், அப்படி ஆத்மா சொல்லும், ஆண்டவரே நீங்க படைத்ததான இந்த சரீரத்துல என்னை இந்த சரீரத்துல கொடுத்தீங்களே, இந்த மனுஷனுக்கு நீ ஆத்மாவா இரு என்று சொல்லி இந்த ஆத்மா சொல்லுமாம், இந்த மனுஷன் உங்களை துதிச்சிட்டு இருக்கிறாப்பா என்று சொல்லி இந்த ஆத்மா தேவனிடத்துல பேசுமா. நாம நம்முடைய வாய்களை திறந்து பேசாவிட்டாலும் ஆத்மா தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்குமா. நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இந்த ஆத்மாவை தான் நான் நன்மையினால் நிரப்புவேன், இந்த ஆத்மாவை தான் நான் நன்மையினால் நிரப்புவேன் கர்த்தர் சொல்ல எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நிரப்புகிறாராம். நீங்க அந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே நீங்க தொடர்ந்து அதை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் அந்த ஆத்மாவை நிரப்புகிறார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்மாவை கர்த்தர் நிரப்புகிறார் என்று சொன்னால் அதை எப்படியாய் அவர் நிரப்புகிறாரா?
இந்த ஆத்மாவானது நிரப்பப்படுகிறது. எப்படி அது நிரப்பப்படுகிறது நான் பார்க்கணும் இல்லையா? கர்த்தர் ஆத்மாவை நிரப்புகிறேன்னு சொல்றாரு. எப்படி அவர் நிரப்புகிறார் நான் பார்த்தோம் என்று சொன்னாரா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபத்திலே தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? 15ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் எப்படி நிரப்புகிறார்? அவர் முதலிலே நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நான் உன்னை நிரப்புகிறது நிச்சயம் என்று சொல்லி அவர் நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிதான ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை அவர் எப்படி நிரப்புகிறாரா? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறாராமே. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை நிரப்புகிறேன். எப்படி நிரப்புகிறேன்? சந்தோஷத்தினாலே நிரப்புகிறேன், சமாதானத்தினாலே நிரப்புகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற உன்னுடைய ஆத்மாவானது விடாய்த்து போய் இருக்கிறதா? உன்னுடைய ஆத்மா சோர்ந்து போய் இருக்கிறதா? ஐயோ, கடந்த 5 மாதங்கள் முழுவதுமாக ஒன்றுமில்லாதபடிக்கு நான் காணப்பட்டேனே, இந்த 6வது மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை சந்தோஷத்தினாலே நிரப்புகிறேன், அதை சமாதானத்தினாலே நிரப்புகிறேன் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் அவர் நிரப்புனார் என்று சொன்னா அந்த இடத்துல சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. என் கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த இடத்துல சமாதானத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதுதான் நாம் ஆராதிக்கிறதான தேவன். என் கர்த்தர் ஒரு இடத்துல சந்தோஷத்தையும் கொடுத்தார், சமாதானத்தையும் கொடுத்தார், நன்மையினாலே நிரப்பினார். நம் அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம் தான். இடத்துல இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வசிக்கிறதான நாட்களிலே அவர் கடந்து சென்றதான முதல் ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். நாம் செபிக்கும் போது அம்மா செபித்தாங்க, ஆனா ஒரு கல்யாணத்திலே கச்சாடிகள் வெறுமையா இருந்த போது ஆண்டவரே நீங்க நிரப்புனீரே, 5 மாதங்களாக நடந்து வந்துட்டோம், இந்த 6வது மாதத்துல வெறுமையா இருக்கிற எங்களை நீங்க நிரப்புங்க, ருசியாய் நிரப்புங்க என்று சொல்லி தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தர் இந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார் தீர்க்க தரிசனமா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாணத்திலே கடந்து செல்லும் போது அந்த இடத்துல சமாதான குலைச்சல் உண்டானது, ஒரு சலசலப்பு உண்டானது, ஒரு பதற்றம் உண்டானது. அவருடைய ஆத்மா விடாய்த்து போனது. என்ன, யார் எனக்கு உதவி செய்ய போகிறாங்க? ஐயோ, இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இவ்வளவு ஜனங்களுக்கு நான் எப்படி ஆகாரத்தை கொடுக்க போகிறேன்? நான் செய்து வைத்த ஆகாரம் எல்லாம் தீர்ந்து போனதே என்று சொல்லி அவருடைய ஆத்மாவானது சோர்ந்து போகிறதான நேரங்களிலே கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். அந்த இடத்துல இருந்ததான கச்சாடிகள் எல்லாமே காலியானது. கச்சாடிகள் இருந்ததான திராட்சரசங்கள் முற்றிலுமாய் காலியானது. ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் இருக்கிறதான தானியங்கள், உணவுகள், மற்றதான எல்லா காரியங்களும் ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்கள்ல காலியா இருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை நன்மையினாலே நிரப்புகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலியான பாத்திரம் தான் அந்த கல்யாண வீட்டுல இருந்துச்சு. உணவு செய்ததான பாத்திரம் வெறுமையானது. இனி வரப்போகிறதான ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னு சொல்லி அந்த திருமண வீட்டிற்குடைய முதலாளி மிகவும் விசனப்பட்டு கொண்டிருந்தான், ஒரு குழப்பத்தோடு கொண்டிருந்தான். அங்கிருந்த ஜனங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இவ்வளவு நல்லா கல்யாணம் பண்றான், ஒரு நல்ல சோறு போட மாட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா குறைந்து போனது, எல்லாம் கம்ப்ளீட்டா காலி. வந்த ஜனம் எல்லாம் பேசி இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல உணவு இல்லையே, ஒரு ருசியுள்ள ஒரு உணவு இல்லையே என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 6வது மாத்திரை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் அதை சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்ப போகிறேன். உடைய வீடுகளை இருக்கிறதான களஞ்சியங்களை என் தேவனாகிய கர்த்தர் நிரப்பி நடத்த போகிறார். உடைய விடாய்த்த ஆத்மாவுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் சம்பூர்ணமடைய பண்ணுகிறேன். சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் காண ஒரு கல்யாணத்திலே கர்த்தர் செய்தார்.
நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை சொல்கிறதுக்கான ஒரு கல்யாணத்திலே தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம் யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளிலே நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்களாம். இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கற்சாடியில கொண்டு போயிட்டு தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னாரு இயேசு. தண்ணியை கொண்டு போய் கற்சாடியில ஊத்துறாங்க. அவங்க வச்சிருந்த அந்த வெசல்ஸ்ல, அந்த பாத்திரத்துல ஊத்துறாங்க. 6 கற்சாடியில ஊத்துறாங்க. கர்த்தர் இந்த 6வது மாதத்துல உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நடத்த போகிறார். அவர் சமாதானத்தினால் அதை நிரப்ப போகிறார். சந்தோஷத்தினாலே நிரப்ப போகிறார். வெறுமையா இருக்கிறதால உங்கள் பாத்திரங்கள் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் சமாதானத்தில் நிரப்பப்பட போகிறது. ஐயோ, நான் வெறுமையான பாத்திரமாயிற்று, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தர் இந்த மாதிரி சொல்ல, உங்கள் விடாய்த்த ஆத்மாவிற்கு எப்ப இது நடக்குமோ, எப்போ என்னுடைய கைக்கு கிடைக்குமோ என்று சொல்லி நீங்கள் விடாய்த்து போயிருக்கலாம். ஒரு தாகத்தோடு இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் கொடுப்பது நிச்சயம். கர்த்தர் சொல்கிறார், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அது சந்தோஷமாய் காணப்படும், அது சமாதானம் உள்ளதாய் நிரப்பப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த காணா ஒரு கல்யாணத்திலே அந்த தண்ணீரை போய் எடுத்து இப்போ கொண்டு போயிட்டு பந்தில போயிட்டு கல்யாண வீட்டுல எல்லாருக்கும் வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு வேலைக்காரங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, தண்ணியை நம்ம கொண்டு போய் வைக்க போறோம், என்ன பெருசா நடந்துற போது. ஆனா இயேசு சொன்ன வார்த்தைக்கு அந்த வேலைக்காரர்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்போதான் நம்முடைய வீடுகளிலே தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதங்களை நிரப்புவார். அந்த கல்யாண வீட்டில கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல, அந்த திருமண வீட்டிலே ஆசீர்வாதத்தை நிரப்பினார். அந்த தண்ணீர் பந்தியில எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் வைக்கும் பொழுது அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறினது. வெறுமையான தண்ணீர் தாங்க. நீங்க நினைக்கலாம் ஒண்ணுமில்லாத தானே, இதுல என்ன நடக்க போகுது? ஒன்றுமில்லாத காரியத்தை கர்த்தர் ருசியுள்ளதாய் மாற்றுகிறார். வெறுமையான பாத்திரம் தான். 6 கச்சாடிகளும் வெறுமையா தான் இருந்தது. இந்த 6வது மாதத்துல உன் பாத்திரங்கள் வெறுமையா இருக்கிறதா? உன்னுடைய ஆவிக்குரிய பாத்திரங்கள் வெறுமையா இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்திற்குண்டான பாத்திரங்கள் வெறுமையா இருக்கிறதா? நீ வசிக்கிறதான இடங்களிலே உன்னுடைய காரியங்கள் வெறுமையா இருக்கிறதா? உன்னிடத்துல இருக்கிறதான காரியத்தை கர்த்தருக்கென்று கீழ்ப்படிதலோடு செய்து பார். கர்த்தர் அதை நன்மையாலே நிரப்புவார். வாழ்க்கையில தேவனை கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார், சமாதானத்தினாலே நிரப்புகிறார். அந்த திருமண வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க, அந்த எஜமானனை பார்த்து, அந்த முதலாளியை பார்த்து சொல்றாங்க, எப்பா இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த திராட்சை ரசம் ருசி கம்மியா தான் இருந்தது, ஆனா நீ 2ஆவதா எடுத்துட்டு வந்து கொடுத்த பாரு, அந்த ருசி இதுக்கு முன்பதாக நான் குடிச்சதே கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு ருசியுள்ள பாத்திரமாய் இருக்கிறது, ருசியுள்ள திராட்சை ரசமாய் இருக்கிறது. எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களின் மத்தியிலே சொல்லுகிறார், உங்கள் விடாய்த்த ஆத்மாவிற்கு கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார். தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நிரப்புகிறார். நீ சோர்ந்து போகிற நேரங்களிலே நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ வெட்கப்பட வேண்டியதான இடத்துல நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ எங்க வெட்கப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஒரு நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் எப்படி நிரப்புகிறார்? சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு, சமாதானத்தை கொடுக்க போகிறாரு. அது மாத்திரமல்ல, 3ஆவதாக ஒரு காரியத்தையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். எப்படி நிரப்ப போகிறாரா? நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கும் சமானம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், கர்த்தர் எப்படி நிரப்புகிறார் என்று சொன்னால் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறார். இப்போ ஆத்மாவை, விடாய்த்த ஆத்மாவை எப்படி கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார் தெரியுங்களா?
மகிழ்ச்சியினாலே சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எஸ். உன்னுடைய ஆத்மா விடாய்த்து போய் இருக்கிறதா? ஐயோ எனக்கு கிடைக்குமா, இத்தனை வருடங்கள் நான் காத்து கொண்டு இருக்கிறேனே, இத்தனை வருடங்கள் தாமதமாகிறதே, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் சுதந்திரங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதே நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறேன். எப்படி சம்பூர்ணமடைய பண்ணுகிறாராம்? மகிழ்ச்சியினாலே சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். அதனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, ஒரு நற்செய்தியை கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். விடாய்த்து போனவனுடைய ஆத்மாவிற்கு கர்த்தர் ஒரு நற்செய்தியை இந்த மாதத்திலே அவர் கட்டளையிடுகிறார். விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ். உடைய விடாய்த்து போன ஆத்மாவுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உனக்கு ஒரு நற்செய்தியை கட்டளையிடுகிறார். எந்த சந்தேகமும் கிடையாது. முதலாவது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஆத்மாவை என் தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறார். எப்படி நிரப்புகிறார்? நன்மையினாலே நிரப்புகிறார். தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினுடைய ஆத்மாவை நான் நிரப்புகிறேன். இரண்டாவதாக என் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய விடாய்த்த ஆத்மாவிற்கு கர்த்தர் ஒரு நற்செய்தியை கொடுக்க போகிறார். நற்செய்தினாலே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? நற்செய்தி வருகிறது. விடாய்த்த ஆத்மானா என்ன? நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறேன்ப்பா, ரொம்ப வருஷமா நான் காத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவுக்கு எப்பப்பா ஒரு நல்ல ஒரு காரியம் கிடைக்கும், எப்ப நான் நல்ல செய்தி என் காதுல கேட்க போறேன், நல்ல செய்தி கேட்கணும் தான் என் ஜீவனை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு நல்ல வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு தான் என் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுற விடாய்த்த ஆத்மா, ஒரு தாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிற உன் ஆத்மாவிற்கு என் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு நற்செய்தி இந்த மாதத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நற்செய்தி தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திற்கு ஒரு நற்செய்தி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறவராய் இருக்கிறார். உன்னை கொட்டினவர்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க, ஐயோ இந்த நற்செய்தியா, இப்பேற்பட்ட ஒரு நற்செய்தி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியங்களை செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிறதான தேவனாகிய கர்த்தர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், விடாய்த்த ஆத்மாவை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறேன். தோய்ந்த உன்னுடைய எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நன்மையினாலே நிரப்புகிறார். எப்படி அந்த காணா ஒரு கல்யாணத்துல தோய்ந்து போன ஆத்மாவை, அதாவது தோய்ந்து போனதான அந்த திருமண வீட்டினுடைய காரியங்களை கர்த்தர் நன்மையினாலே ருசியினாலே நிரப்பினாரோ, உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தையும் ருசியுள்ள ஒரு வாழ்க்கையா நிரப்ப போகிறார். இந்த ருசியுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறதான நற்செய்தி அது சமாதானமும் சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும். மனுஷன் கொடுக்கிற நற்செய்தி துக்கத்தை கொண்டு வரும். மனுஷன் கொடுக்கிற நற்செய்தி இன்னைக்கு அது நற்செய்தியா இருக்கும், நாளைக்கு அது துர்ச்செய்தியா மாறிடும். ஆனா கர்த்தர் ஒரு நற்செய்தியுடைய வாழ்க்கையில கொடுப்பார் என்று சொன்னால் அது துக்கமான செய்தி அல்ல, அது என்றைக்குமே சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்கிறதான நற்செய்தி தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்தது. நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி, அது மரியாதை கிடைத்த நற்செய்தி. அந்த நற்செய்தி இன்றைய வரைக்கும் அது நற்செய்தியாக தான் இருக்கிறது, தவிர அது துர்ச்செய்தியாக அல்ல. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நற்செய்தியை கட்டளையிடுகிறார். அந்த நற்செய்தி அனைவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்க போகிறது. விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். நற்செய்தினாலே சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். உடைய ஆத்மாவை நிரப்புகிறார். எப்படி நிரப்புகிறார்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இன்டர்நெட் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரி சகோதரியே, என் அன்பு குடும்பத்தாரே, தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறது மாத்திரமல்ல, தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில விடாப்படியா நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துல கர்த்தர் நீர் எனக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க போறீங்க, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போறீங்க, என் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் மீண்டும் 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 கர்த்தருடைய சமூகத்துல நாம் சொல்லும் போது
கர்த்தர் கடந்த மாதத்துல எப்படி உங்களுடைய ஆத்மாவிற்கு கொழுப்பான ஒரு ஆசீர்வாதங்களை உங்களுடைய வீட்டுக்கு கொடுத்தாரோ, அதை போல உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு தாயத்தை காத்து கொண்டே இருக்கிறதான். எனக்கு எப்ப கிடைக்கும் எனக்கு சுதந்திரம், எனக்கு எப்ப கிடைக்கும் ஒரு நல்ல பலன், எனக்கு கர்த்தர் எப்போ ஒரு நல்ல ஈவை கொடுப்பார் என்று காத்து கொண்டே இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இதை மாத்திரம் சொல்லுகிறார், ஒரு நற்செய்தி உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நற்செய்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, உன்னுடைய ஆத்மாவிற்கு அது சமாதானத்தை கொடுக்க போகிறது. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துடைய 25வது வசனம் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒரு ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையுடனே காத்து கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதேதான் நாம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுக்கிறாராம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறாரு, சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. உன் குடும்பத்திற்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த நற்செய்தி தூர தேசத்திலிருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தூர தேசம் பரலோகத்திலிருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது வந்து உன்னிடத்துல சேரும் போது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம், எல்லோருக்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த பூமியில உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றியிருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாம மகிமை அடைந்த கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிக்கலாமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க எரேமியாவிலே, எரேமியா 31ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்துல நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ராஜா, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அன்றைக்கு காணாம ஒரு கல்யாணத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரை தோய்ந்து போன விடாய்த்து போன ஆத்மாவை நிரப்பினீங்க. அப்பா அன்றைக்கு அப்பா மரியாளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்தது. அந்த நற்செய்தி இன்றைய நாள் வரைக்கும் நற்செய்தியாகவே இருக்கிறது. ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களையும் அப்பா அதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மேலும் தேவனாகிய கர்த்தர் அப்பா விடாய்த்த ஆத்மாவுக்கு நற்செய்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சமாதானத்தினாலே நிரப்புவீராக, சந்தோஷத்தினாலே நிரப்புவீராக. இந்த மாதம் முழுவதுமாக அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை தந்து அந்த நற்செய்தி சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க கர்த்தர் நீர் பரத்திலிருந்து உடைய ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய சமாதானம் குடும்பங்களை பெரிதாக இருக்கட்டும். நீர் மகிமையடையும் பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரமே உயர்ந்திரும். நீரே பெரியவராயிரம் நடத்தும். இந்த மாதம் முழுவதுமாய் தோய்ந்த ஆத்மாவை விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் நீர் நிரப்பி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் மாத்திரமே உயர்ந்திருங்க. சகல துதியும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய ஐக்கியம், சமாதானம், சகல ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுவதுமாய் தாய்த்து போன ஆத்மாவை அவர் நன்மையினாலே நிரப்பி சம்பூர்ணமடைய பண்ணும்படியாய் கர்த்தருடைய வருகை மட்டும் உடனிருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருகே வளர்கின்ற மரம், வேர்கள் தண்ணீருக்குள், பயமில்லை வெயில் காலத்தில், பயமில்லை வெயில் காலத்தில், பஞ்சத்திலே